மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதுல நம்ம மனசையும் புத்தியும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சித்தம் அகங்காரம்ங்கிறதெல்லாம் அது இதுக்கு சப்போர்ட்டா வர்றது. சித்தம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நம்முடைய ஸ்டோர் ஹவுஸ் தான் சித்தம்னு சொல்லுவோம். நம்முடைய கேரக்டரை சித்தம்னு சொல்லுவோம். அகங்காரம்ங்கிறது கூட என்னன்னு சொல்லிச்சோம்னா நம்ம மைண்டினுடைய ஒரு இது செயல்படும் பொழுது நான் செயல்படுறேங்கிற உணர்வோட செயல்படுறது அகங்காரம் சொல்றது. அதனால அந்த நம்ம சித்தத்தையும் அகங்காரத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். அது ஒரு ப்ராமினன்ட் ரோல் எடுக்கிறது இல்லை, அது சப்போர்ட்டா சைடு சப்போர்ட்டா வர்றதுதான். மெயினா உள்ளது மனசையும் புத்தியும் மட்டும் நம்ம பிரிச்சுக்கிட்டா போதும். மனசுங்கிறது அதுவா நேச்சுரலா வர்றதெல்லாம் மனசு, நம்ம அறியாம நேச்சுரலா ஏற்படுறது இதெல்லாம் மனசு. நாமளா கான்சியஸா செயல்படுறது புத்தின்னு எடுத்துக்கிடலாம். புத்தி தான் தீர்மானிக்குது. அந்த தீர்மானத்தோட நம்ம செயல்படுறது, அது தடுமாறிட்டு இருக்கிறதெல்லாம் அப்ப அங்கேயும் இங்கேயுமா அலைபாஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் மனசுன்னு சொல்றோம். புத்திங்கிறது இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறது புத்தின்னு சொல்றோம். அந்த புத்தியுமே அதுவும் தடுமாறிச்சுன்னு சொன்னா அந்த புத்தியுமே படி மனசுடைய ரோலுக்கு வந்துடுது. அதனால வேற ஒண்ணும் இப்ப நீங்க ஓடுனீங்கன்னு சொன்னா நீங்க மனசு, நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா புத்திகிட்ட எடுத்துக்கலாம். ஒரே அம்சம் தான். அது நிதானமா செயல்பட்டுன்னு சொன்னா அது புத்தியில இருக்குது. நிதானம் இல்லாம அது போக்குல தந்தோண்டித்தனமா போச்சுன்னா மனசா செயல்படுதுன்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகும். இது எல்லாமே அகத்துக்குள்ளதானே இருக்கு. மனசும் அகத்துக்குள்ளதான் இருக்கு, புத்தியும் அகத்துக்குள்ளதான் இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் சேர்ந்தது அகம். இப்ப அதற்குள்ள நம்ம அதை சரி பண்ணணும்னு சொல்லி நமக்கு எந்த வேலையும் புத்திக்குமே மனசு சரி பண்ற வேலை புத்தி கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே என்னன்னா செயலுக்கு எடுத்துக்கிடலாம். நீங்க வெளியே உள்ள செயலுக்கு நீங்க மனசுல உள்ள எல்லாத்தையுமே நீங்க அகங்கிறதே மனசுதான். அகங்கிறது மனசு மட்டும்தான் அகம். இந்த அகம் அகத்துக்குள்ளே செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அகத்தை புறத்துக்கு செயல்படுத்திடும். புறத்தை நோக்கி அகத்தை பயன்படுத்துங்க, அகத்தை நோக்கி அகத்தை பயன்படுத்தாது. அகங்கிறது மைண்டு தான், வேற ஒண்ணுமே இல்லை. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் அகம் தான். அத நீங்க அதை செயல்படுத்துறதுக்காக அந்த அகத்துல எந்த பகுதியுமே மற்ற பகுதியை சரி பண்றதுக்காக எதையுமே பயன் பண்ணணும். அதை நீங்க முழுக்க நேச்சுரலா விட்டுருங்க. நீங்க அந்த பார்சலை நீங்க புறத்துக்காக பயன்படுத்துங்க, அது அகத்துக்காக அது பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனசுல நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா அதை பாசிட்டிவா மாற்றணும். அதெல்லாம் ட்ரையே பண்ண வேண்டாம். நெகட்டிவ் வந்தா வந்துட்டு போகுது, பாசிட்டிவ் வந்தா வந்துட்டு போகுது, அப்படியே விட்டுறலாம். ஆமா, அதனாலதான் நீங்க சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க சூழ்நிலைக்கு அதை நீங்க எப்படி செயல்படுறதுங்கும் போது எது வந்தாலும் அதை பாசிட்டிவா எடுத்துக்கலங்க. சூழ்நிலைக்கு அதை இப்போ உதாரணமா உங்களுக்கு நீங்க ஒரு இருட்டுக்குள்ள போறீங்க, புதர் மாதிரி இருக்கு, ரோடு சரியில்லை, நல்ல வெளிச்சம் இல்லை, புதர் மாதிரி இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருது. இவ்வளவு புதரா இருக்க, இருட்டா இருக்க, பாம்பு ரொம்ப எதுவும் கிடக்குமோ சொல்லி ஒரு பயம் வருது. அப்ப நீங்க அதை எப்படி பாசிட்டிவா நீங்க அதை நெகட்டிவா எடுத்துட்டீங்கன்னா, அந்த நெகட்டிவ் தாட்டையும் நெகட்டிவா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிருவீங்க. ஏன்னா நீங்க முக்கியமான வேலையை அந்த பக்கமா தான் போய் ஆகணும், அந்த வேலையை புறக்கணிச்சுட்டு ஓடிடுவீங்க. அப்ப அதான் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவா எடுக்கிறது. அப்ப நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க பாசிட்டிவா எடுக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க ஒரு டார்ச் எடுத்துக்கிடுங்க, கவனமா போங்க. அப்ப நீங்க உங்களை எச்சரிக்கை பண்றதுக்கு வருது, எச்சரிக்கையை பயன்படுத்தி நீங்க காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுறீங்க. அதை நீங்க அப்படி எடுத்துடுங்க. அதனால அந்த நெகட்டிவ் தாட்ஸா இருக்கட்டும், இந்த தாட்ஸே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அதை நோக்கி திரும்பி சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்க பாசிட்டிவ் செயலுக்கு பாசிட்டிவா எடுத்துடுங்க. செயலுக்கு நெகட்டிவா எடுக்கக்கூடாது, செயலுக்கு அதை பாசிட்டிவா எடுக்கக்கூடாது. எல்லாமே அகத்துலதான் வருது. சில இன்ட்யூஷன் சில நேரங்கள்ல உங்களுக்கு யாருக்குமே தெரியாத காட்சி உங்களுக்கு தெரியலாம், யாருக்குமே தெரியாத ஒரு சஜஷன்ஸ் உங்களுக்கு வரலாம். இதெல்லாமே அகத்துலதான் வருது. ஆனா அது கொஞ்சம் பிராக்டிக்கலா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம அப்ளை பண்ணி பாக்குறது நல்லது. சில நேரங்கள் இன்ட்யூஷன் மாதிரி வர்றதெல்லாம் நம்ம அதை நம்ம ரிலே பண்ண ஆரம்பிச்சோம்னா வேற சில பிரச்சனைகளை கொண்டு விட்டுருவாரு. ஏன்னா அதுக்கு பிறகு ஏதாவது இன்ட்யூஷன் தான் சொல்லும், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நமக்கே பயத்தை கிரியேட் பண்ணும். அதனால நீங்க அந்த இதை ரிலே பண்ணாம இருக்கிறது நல்லது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறது நல்லது. எல்லாமே அகம் தான், இன்ட்யூஷன் அகம் தான், எல்லாமே அகம்.